சரி, இது வந்து நாங்க வந்து இப்போ ஒரு குட்டி நம்ம ஃபேமிலியை பத்தி ஒரு சம் இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேதர் பண்ண ட்ரை பண்றேன். இது வந்து எங்க சித்தப்பா. இவர் வந்து சித்தப்பா உங்க பேரை சொல்லி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்கள. என் பெயர் பெர்னார்ட் ஆண்டனி குரூஸ் டேவிட். பெர்னார்ட் ஆண்டனி குரூஸ் டேவிட். அதான் உங்க பேப்டிசம் நேம். ஆமாம், பேப்டிசம் நேம். சரி சரி. உங்க என்ன வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு 82. 82 வயசா? ஆமாம். வாவ், பார்த்தா தெரியவே இல்லை. முடி என்னோட நல்லா இருக்குப்பா உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. சரி, உங்களோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எங்க வளர்ந்தீங்க, எத்தனை குழந்தைங்க? என்னோட பிறந்தவங்க 16 பேர். 16 பேரா? 16 பேர். ஐயோ. நானும் 9வது பையன். நீங்க 9வது பையன்? 9வது பையன். மேல அதுக்கு மேல உங்க அப்பா அம்மா பேர் என்ன? 6 பொண்ணுங்க 7 பையனுங்க. அது இல்லாமல் அபார்ஷனில் 2-3 குழந்தைங்களாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு அண்ணன் இறந்து போயிட்டாரு உங்கள் அப்பாவுக்கு மேலே. அதாவது குழந்தை சின்ன மூத்த அண்ணன் அவர் இறந்துட்டார். அவருக்கு அவர் ஏன் இப்படி இறந்தாருன்னா இந்த இது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டெட்டனஸ்ல சின்னதுல எங்கேயோ போகும்போது அடிபட்டு இதாயிருச்சுல அவருக்கு. அது என்ன? ரயில்வே கிராஸ் பண்ணும்போது கீழே விழுந்து அடிபட்டது. அப்போல்லாம் இது கிடையாது, டிடிலாம் கிடையாது. அப்போ என்ன வயசு அவருக்கு? அவருக்கு ஒரு 8-9 7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும். அவர் சாப்பிடும்போது முழுங்க முடியாதான். அவங்க அதுக்காக வேண்டி பாட்டி அடிப்பாங்களாம், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. ஆனால் அது அவருக்கு இது டெட்டனஸ்ன்னு சொல்லவும் தெரியல, பாட்டிக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்பவும் வளர்ச்சி அடையாத நாட்டு. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி பொன்மலை. எங்கள் அப்பா ரயில்வேல வேலை செஞ்சதுனால ரயில்வே குவார்ட்டர்ஸு கொடுத்துருந்தான். அதனால் அங்கே தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். தாத்தா என்ன பண்ணிருந்தாரு ரயில்வேல? ரயில்வேல பெயிண்ட் ஷாப். ஓகே. பெயிண்ட்ஸை பற்றி நிறையவே தெரியும் அவருக்கு. எந்த அண்ணன் கூட சமயத்தில் கூப்பிட்டு ஏதாவது பெயிண்ட் பண்ண கேட்கும். ஸோ பெயிண்டிங்கில் அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும். தாத்தா பேர் என்ன? துரசாமி பிள்ளை. ஜோசப் துரசாமி பிள்ளை. அப்படியா? ஜோசப் துரசாமி பிள்ளை. ஓகே. அப்புறம் உங்கள் அம்மா பேர், பாட்டி பேர் என்ன? எங்கள் பாட்டி பேர். உங்கள் பாட்டில் உங்கள் அம்மா பேர்? எங்கள் அம்மா பேர் அதாவது பாப்பம்மாள். அந்தோணி பாப்பம்மாள். அந்தோணி பாப்பம்மாள். சரி சரி. பாட்டி எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம கூட இருந்தாங்க. தாத்தா வந்து இறந்துட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். ஸோ நான் சந்திச்சது கிடையாது. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் எங்கே? நான் படித்ததெல்லாம் ரயில்வே ஸ்கூல் திருச்சி. திருச்சி பொன்மலை. நீங்கள் சின்னதில் வந்து ஒரு மாடு வச்சுருந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். 5 மாடு நான் தான் பார்ப்பேன். அதுக்காக ரொம்ப சிரமம் எடுத்து அதை நான் தான் பார்ப்பேன். சரி சரி. ஆனால் வந்து பால் வந்து உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? அண்ணன் வந்து திட்டும், என்னடா அவன் பூரா மாடை பூரா அவன் பார்க்குறான், நீ என்னடா பாலை குடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் அண்ணன். குடிக்கிறது யாரு? ராஜா அண்ணன். இன்னும் உங்களோட அண்ணன், உங்களோட உடனே ராஜா அண்ணன். அதாவது உங்களுக்கு அடுத்த மேல இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து நீங்க பாட பார்த்துக்கிறது, ஆனா அவர் பாலை குடிச்சிருவாரு. 5 மாடு வச்சிருந்தீங்களா? 5 மாடி நான் தான் வெள்ளிக்கிழமையான குளிப்பாட்டி அதை போட்டுக்கிட்டாலும் வச்சேன்னா எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. சூப்பர், வெரி நைஸ். ஆனால் ஒரு மாடு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியா? ஆமாம், குளிச்சுட்டு வரும்போது அது போட்டுக்கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன். அவங்க வேலை முடிஞ்சு போவாங்க. அப்போ 11:30 மணிக்கு ஷாப்புக்காரங்க பூரா எல்லாருமே அந்த மாட்டை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாடு பேர் என்ன? அது லக்ஷ்மி. லக்ஷ்மி. அதுவும் குழந்தை சின்னம் தான் பேர் வச்சிச்சு.
ஸோ கொந்தராட்சின்ன்றது அவர் எத்தனாவது குழந்தை? அவர் அவரு எத்தனாவது பையன்? அவர் அவர் வந்து அஞ்சாவது. அஞ்சாவது. அவர் இங்க அவரும் திருச்சியில் இருந்தார். ஆமாம், திருச்சி தான். அவனுக்கு 17 வயசுலேயே வேலை கிடைச்சதுனால அவன் ரயில்வேல என்ன சொல்லிட்டான், உனக்கு 18 தான் நீ வேலைக்கு சேர்ந்துருக்கணும், உனக்கு 17 நாளுனால அதனால உனக்கு இது கிடையாது அப்படின்ட்டான். 5 ரூபா கம்மி பண்ணிட்டான் சம்பளத்தில். 70 ரூபா தான் வாங்குவார். ஆனால் சம்பளம் 75 ரூபா, அவருக்கு 5 ரூபா கிடையாது. ஆனால் அன்றைக்கி 5 ரூபா ரொம்ப பெரிய, இன்னைக்கு 5000 மாதிரி. ஏன்னா 150 பவுன்மா, பவுண்டு 150 ரூபாய்க்கு. அப்படியா? பவுண்டு 150 ரூபா. அதுவே அவங்களால ஜனங்களால வாங்க முடியாது. ஒரு பவுன்னா 8 கிராம் இல்ல? ஆமா, 8 கிராம் தங்கம் வந்து 150 ரூபா. 150 ரூபா. அதையே வாங்க முடியாது ஜனங்களால. ஏன்னா அவ்வளோ ஒரு வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்தோம் நாங்கள். ஏன்னா அரைனா உரைனா தான் எங்கள் காய்கறியெல்லாம் வாங்குவோம். எங்கள் அம்மா உரனா கொடுப்பாங்க. போய் கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன் இந்த உரனாக்குள்ளவே. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ கம்மியான விலைவாசி. சரி, உங்க அப்பா பேரு துரைசாமி பிள்ளை, ஜோசப் துரைசாமி பிள்ளை. அம்மா பேர் பாப்பம்மாள். ஸோ உங்க அண்ணன் தம்பிங்களை பத்தி சொல்லுங்களேன். ஸ்டார்டிங்ல இருந்து முதல்ல யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. பெரிய அண்ணன் அவர் தான் கிர்ஜைசாமி. ஆனால் எங்கள் அம்மா காட் பிளஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணிருந்தாரு? அவர் படித்ததெல்லாம் இது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாதர்ஸ் இது இதில் செமினரியில். ஆனால் ரொம்ப ஒழுக்கமான ஃபாதருங்க. ஒரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அண்ணன் ஆனால் இது வரைக்கும் அண்ணா அந்த இதுக்கு கான்வெண்ட்டுக்கு போனதே கிடையாது. அதான் அந்த செமினரிக்கு. ஏன்னா அண்ணன் ரொம்பவே ரொம்ப இதாக நடக்கணும். பிரியப்படும்படியா, எங்கள் அப்பாவை பிரியப்படுத்தும்படியா நடந்துக்காரு. அவர் என்ன பண்ணிருந்தாரு உங்க அண்ணன்? என்ன வேலை? அவர் வாத்தியார் வேலை. வாத்தியார். சரி, அடுத்தது அவருக்கு அடுத்தது யாரு? நெல்லி சிச்சி. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க 8ஆவதோட நின்றுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அடுத்தது பேட்ரி இல்லை, இப்போ பாஸ்டிங். பாஸ்டினுக்கு அடுத்தது அவர் பேர் செபாஸ்டின் ராஜ். செபாஸ்டின் ராஜ். அவர் என்ன பண்ணாரு? அவர் ரயில்வே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தார். அவர் வேலை பண்ணது? அவர் வேலை பெயிண்ட் ஷாப்பில் தான். அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சார். அப்புறம் சரி நான் படிக்க போகிறேன், எனக்கு வேலை மேலே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி படிக்க போயிட்டார். படிச்சு முடிச்சு என்னவா இருந்தார்? ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டராக இருந்தார். இல்லை, முதல்ல அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் ஹெட் மாஸ்டர் வேலை கிடச்சிருச்சு. இப்போ நீங்க சொன்ன 3 பேரும் இறந்துட்டாங்கல்ல? உங்க பெரிய அண்ணன், அப்புறம் உங்க லில்லி அக்கா, அப்புறம் செபாஸ்டின் ராஜ், 3 பேர் இறந்துட்டாங்க. அடுத்தது அவங்களுக்கு அடுத்தது அதான் பேட்டரி தான் 7 வயசுல டெட்டனஸ் வந்து இறந்துட்டாரு. அப்புறம் அதுக்கு அடுத்தது குழந்தாசன். ஓகே. அவர் என்ன வேலையில் இருந்தார்? அவர் பூரா இது ரயில்வே ஸ்கூல்ல. சரி, அப்புறம் என்ன வேலையில் இருந்தார்? இது அவர் மெக்கானிக்கு. எங்க? இதுல ஒர்க் ஷாப்ல, ரயில்வே ஒர்க் ஷாப்ல. அதான் 17 வயசுல போனதுனால அவன் என்ன சொல்லிட்டான், அவரு தான் அந்த 5 ரூபா கம்மியா. ஆமா. சரி, ரொம்பவே அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். 5 ரூபா எப்போ அது சரி பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது. அவரும் இறந்துட்டார்ல? அவரும் இறந்துட்டாரு. அவருக்கு அடுத்தது யாரு? அடுத்தது இது அமலக்கா. அமலூர்பம். அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு? அவங்க SLC வரைக்கும் படிச்சுட்டு நர்ஸ் வேலைக்கு போயினாங்க. ஆனால் ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணதுனால அவங்க இது ஹெட் நர்ஸு கிடைக்கல. அதனால் நர்ஸாகவே இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க உயிராக இருக்காங்களா இப்போ? இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆமாம், அற்புதம் திருச்சியில் இருக்கவங்க. சரி,
அவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க உயிராக இருக்காங்க இன்னும். ஆமாம். அவங்களுக்கு அடுத்தது? அதுக்கு அடுத்தது ராஜா, அதான் ஜோசப் ராஜ். அவர் தான் அந்த பால் குடிக்கிறவர். ஆமாம், பால் சரி சரி. அவரு இப்போ இருக்காரா? இல்லை, இறந்துட்டார். அதுக்கு அடுத்தது நான். அதுக்கு அடுத்தது 9வது பையன். 9வது பையன். உங்களுக்கு அடுத்தது யாரு? எனக்கு அடுத்தது பாப்புட்டி. ஒரே வருஷத்தில் பிறந்தா. ஒரே வருஷத்தில் நான் பிறந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு கால் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோடனே டாக்டர் சொல்லிட்டான், இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் பால் கொடுத்தானா ஒன்று அவன் பிழைப்பான், இல்லை நீ இறந்து போயிடுவேன். இல்லை பால் குடிக்கலைன்னா அவன் இறந்துடுவான், நீங்கள் பிழைச்சிக்கோங்க. இதில் எது முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டர் வந்து கேட்டார் எங்கள் ஆங்கன்ட்ட. அப்புறம் எங்கள் ஆங்கன், சரி 2 பேருமே உயிராக இருக்கணும், நாங்கள் பாலை நிறுத்திக்கிறோம். அதனால் 1 வாரம் கூட நான் பால் குடிக்கலாமா. அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பால் குடிக்காதனால மண்டாவே பறந்துட்டான் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சும்மா அப்படிதான் பேசுகிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தாய்ப்பால் குடிக்கல நீங்கள். ஆனால் இன்னும் ராஜ்குமார், அதனுடைய முழுக்காயம் இப்பவும் இருக்கு எனக்கு இன்னும் இருக்காது. பரவாயில்ல சித்தப்பா, நான் பால் வாங்கிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய்ப்பால் இல்லாதனால மண்டாவை பறந்துட்டான் எல்லாருமே அப்படிதான் திட்டுவாங்க. அதனால அந்த உண்மையான காயம் இன்னும் எனக்கு இருக்குது. சரி சரி சரி. அப்புறம் அதான் ஒரே வருஷத்துக்கு அவ என்ன அண்ணன் கூப்பிட மாட்டா. என்னடா உனக்கு எனக்கும் 1 வருஷம் தானடா, அதனால வாடா போடானே பேசுவா. இந்த அத்தை தான் பிரான்ஸ்ல இருக்காங்க. பிரான்ஸ்ல இருக்கா. சரி சரி, ஓகே ஓகே. இன்னுமே உங்களை அப்படிதான் பேசுவாங்களா? ஆமா. அப்படியா? இல்ல, இப்போ அண்ணன் கூப்பிடுறாங்களா தான் பேசுவா. சரி சரி. அதுக்கு அடுத்தது ஜெயம். ஜெயம் அத்தை. அவங்க என்ன பண்றாங்க? ஜெயத்தை என்ன பண்றாங்க? அவ பூரா இப்போ ரயில்வே ஸ்கூல்ல தான் படிச்சது. படிச்சு நர்ஸ் வேலைக்கு போயிட்டா. சின்னதுல போயிட்டதுனால அவளை டியூட்டரா இது பண்ணிட்டாங்க. டியூட்டர் பிள்ளைங்களுக்கெல்லாம் நர்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டீச்சரா போயிட்டா. அதுக்கு அடுத்தது தம்பம். சூப்பர். ஸோ அவர் தான் கடைசி. அவன் தான் கடைசி. சரி சரி. அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்துச்சு, இல்லைன்னா இறந்து போச்சுங்க. சரி சரி சரி. சூப்பர் சித்தப்பா. நீங்க இப்போ வந்து நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. ரிட்டையர் ஆகி இப்போ ஓய்வு. ஆமா, ஓய்வுல இருக்கிறேன். ஆயா இருக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். வெரி நைஸ் வெரி நைஸ். நீங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அவருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா நீங்க? கல்யாணத்தை பத்தி. சரி. உங்க மனைவியார் பத்தி பேசவே இல்லை. நம்ம சித்தி உங்க துணைவியார் பத்தி சொல்லுங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்? உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க? கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆக போகுது. 45வது வருஷம். ஆனால் முதல்ல பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். அவள் என்ன இவ்வளோ சின்ன பிள்ளை இருக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அப்போ 19 வயசு தான். ஆமாம். ஆனால் முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு சரி, இதுக்கு மேலேயும் நம்ம தனியாக இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்பவும் போய் அவளையே திரும்பவும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். வெரி நைஸ். உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைங்க. பையன் 1, பொண்ணு 1. பையன் உங்களுக்கு பேர பேத்திங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம், இருக்காங்க. எவ்வளோ பேர பேத்திங்க? பொண்ணுக்கு 2 குழந்தைங்க, பையனுக்கு ஒரே பொண்ணு. சரி சரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சரி சரி, ஓகே ஓகே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கிறது இட்லி தோசை. இட்லி தோசை. சரி சரி. வெரி நைஸ் வெரி நைஸ். வேற ஏதாவது சித்தப்பாட யாராவது கேள்வி கேட்குறீங்களா? க்ளோசஸ்ட் சிப்ளிங் யாரும்? ஸோ ஷைனி கேட்குறது உங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட், அதாவது க்ளோசஸ்ட் நெருங்கிய உங்களை 12 பேர் இல்லை, அக்கா தம்பி தங்கச்சியில் நெருங்கிய ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? அதில் அம்லக்கா. அப்படியா? ஆமாம்.
இன்னும் உண்மையிலே ஒரு தாய் மாதிரி பார்க்கும் என்ன. அன்பு ஜாஸ்தி உங்க மேல. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரே ஒரு 2-3 நாள் ஒரே வாரத்தில் பால் நிறுத்திட்டாங்க. எங்கள் அக்கா தான் என்ன இது பண்ண. ஆனால் சித்தி தான் முதல்ல, சித்தி டொகா சித்தி. உங்க சித்தி அம்மாவோட தங்கச்சி. ஆமாம், டொகா சித்தி தான் என்னை வளர்த்தது பூரா. அதுக்கு அதனால எங்கள் அம்மளக்காவுக்கும் என் மேலே ரொம்ப பிரியம். சூப்பர். உங்களுக்கு யார் கூட சண்டை போட்டே இருப்பீங்க இந்த 12 பேர்த்துல? 12 பேர் நாங்கள் இந்த 5 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். யார் 5 பேர்? அதான் ராஜா அண்ணன், நான், பாப்பட்டி, ஜெயம், தம்பம். அடிக்கடி சண்டை. சண்டை அதுக்கு தான் சண்டை இல்லை, எல்லாத்துக்கும் சண்டை. சரி சரி, ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஜ் ஜாஸ்தி இல்லை, உங்கள் அண்ணனுங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கும் என்ன 12 குழந்தைங்கனால இப்போ உங்கள் அண்ணன் பெரிய அண்ணன்லாம் வந்து உங்களோட வயசு ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க கிட்ட அவ்வளோ நீங்கள் பழக்கம்லாம் இருக்கா இல்லை எப்படி பழக்கம்? எப்படி உங்கள் பெரிய அண்ணன்ட்டு போய் போகிறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரியானவர், ரொம்ப கண்டிப்பானவர். அதனால் பெரிய அண்ணன் கூட போக மாட்டேன், அடுத்த பாத்தின் சின்னம் கூட போக மாட்டேன். ஆனால் இதில் குழந்தைஸ்தன் மேலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்றைக்கி ரேஷன் காலம். அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார், 2வது உலகம் போர் முடிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணன் தான் குழந்தைஸ்தன் தான் கூட்டிகிட்டு போய் இதில் வரிசையில் நிற்க வைக்கும் எங்கள் ரேஷன் கடையில். அன்றைக்கி எல்லாமே இருக்கும். விறகு கொடுப்பான். அன்றைக்கி இதெல்லாம் கிடையாது, இந்த கேஸ் எல்லாம் இப்போ தான் வந்தது. கேஸு கிடையாது, விறகு, கேழ்வரகு, சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு தான். ஆனால் ரொம்ப உண்மையிலே சொல்லணுன்னா அந்த காலம் உண்மையிலே பொற்காலம். எனக்கு பூரா இயற்கை உரத்தில் வளர்ந்ததுனால எங்கள் இன்றைக்கும் உடம்பு பாருங்க 35 வருஷம் 38 வருஷமாக இந்த தோட்டத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன்னா அந்த 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 சாப்பாடு தான். அது கரெக்ட். உங்களுக்கு 82 வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இன்னுமே நீங்கள் வந்து டபுள்ஸ் உங்கள் ஒய்ஃபை வந்து டபுள்ஸ் கூட்டு போகிறீங்க ஸ்கூட்டியில். ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமை. நல்லா உடம்பு நல்லா வச்சுருக்கீங்க நீங்கள். ஆமாம். சரி, நீங்கள் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் சொன்னீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப தூரம் போய் இதெல்லாம் வாங்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த ஊருக்கு போயெல்லாம் அரிசியெல்லாம் இல்லை அண்ணன் கொண்டாந்து பாசிட்டு போவோம். போய் எங்கே இதுக்கு போவோம், சோம்பரசம்பேட்டைன்னு சொல்லணும், அதாவது தஞ்சாவூர் லைனில். அங்கே தான் அரிசி சீப்பாக கிடைக்கும். எவ்வளோ தூரம் வீட்டில் இருந்து எவ்வளோ தூரம்? அது ரொம்ப ட்ரெயினில் ஏறி போகணும். ட்ரெயினில் போகணும். சமயத்தில் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான்னா இதை பிடிக்கிடுவான், அரிசியை பிடிக்கிடுவான். காரணம் என்ன தெரியுமா, அவன் வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அன்றைக்கி 2வது செகண்ட் வேர்ல்டு. ஆனால் எல்லா அரிசியும் கிடைக்குமா, எல்லா அரிசியும் கிடைக்கும். என்ன அரிசி? அதான் இந்த திணை, கேழ்வரகு, கம்பு, இது மாதிரி தான் சாப்பிடும். சூப்பர். அன்றைக்கி இந்த சர்க்கரைலாம் கிடையாது, நாட்டு சர்க்கரை தான். சூப்பர். பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங் லைஃப். ஆமாம் ஆமாம். ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கிறிஸ்டின் ஆனால் உடனே ரயில்வே வேலை அன்றைக்கெல்லாம். ஏன்னா இது பிரிட்டிஷ் காலம். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா லேட்டாக போகக்கூடாது, போனால் உடனே வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி அனுப்பிடுவான். வேலை இல்லை. ஆமாம், வேலை இல்லை. உண்மையிலே ஒரு அடிமையாக நாங்கள் வாழ்ந்தோம் அவனுடைய ஆட்சியில். பிரிட்டிஷ் அதான், அந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா? அதுதான் உண்மை. ஆனால் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் நல்லா வச்சிருந்தான். சிலதெல்லாம் இந்த எஜுகேஷன் அதெல்லாம் நல்ல சிஸ்டம். ஆனால் இருந்தாலும் நம்ம நாட்டிலேயே நம்ம அடிமையாக தான் இருந்தோம். ஆமாம், நம்ம நாட்டிலேயே நம்ம அடிமையாக தான். ஏதாவது பேசினா உடனே ஷூட் பண்ணிடுவான். அப்படி அரசாங்கத்தை பற்றிலாம் குறை சொல்லி பேசக்கூடாது. வேறு ஏதாவது கேள்வி? வேறு ஏதாவது கேள்வி? கடை தெரியுதா? இன்டர்வியூ ரெடியான்னு கேட்குறேன். சூப்பர். இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. கேமரா அங்க இருக்குமா? கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பாஸ். சித்தப்பா, எல்லாரும் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. என்ன
அதாவது நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர்த்த காதலிச்சிங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு? பொண்ணு 8 வருஷம் ஆனால் அவளோட பேசினது கிடையாது, அவனும் என்னோட பேசினது கிடையாது. ஆனால் என்னை வந்து அப்படியே நான் போனேன்னா என்னை பக்கத்தில் வந்து அப்படியே இது பண்ணுவாள். எது பண்ணுவாங்க? அதாவது என்ன ஒரு நிழல் மாதிரி அப்படியே நெருங்கி இருப்பாங்க. ஆமா நெருங்கி. ஆனா எனக்கு அவர்கிட்ட பயம். காரணம் என்னன்னா வேலை இல்லையே, அவள்கிட்ட போய் ஏதாவது உண்மை சொல்லிட்டா ஐயோ நீ ஏதாவது சொல்லிடுவாளோன்னு அந்த மாதிரி பயம். இது எந்த ஊர்ல சித்தப்பா? இது திருச்சியில நடந்தது. திருச்சியில? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி. சோ அவங்க என்ன, அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? அவ செக்கடியில இருந்து வருவா. அதாவது ஓல்ட் கிளாஸ் கான்வென்ட் பக்கத்துல அவங்க வீடு. அவங்க அண்ணனை எனக்கு தெரியும், அவங்க அம்மாவெல்லாம் தெரியும். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். 8 வருஷம்? ஆமா 8 வருஷம். பொண்ணு பேரு? அவ பேர் மேரி. மேரி. இவளோட படிச்சவ பாப்டி அத்தையோட படிச்சவ. அவங்க வயசு? உங்க தங்கச்சியோட வயசு? அடுத்த. ஓகே ஓகே, சரி 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 சரி. மேரி. முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் என்ன காத்துட்டு இருந்தா. மேபி இன்னும் கூட காத்துட்டு இருக்காங்களோ நமக்கு தெரியல. சரி, வெரி நைஸ் வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? சினிமாலாம் பார்ப்பீங்களா நீங்கள்? சின்னதாக பார்ப்பீங்க? பாட்டுலாம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? சிவாஜி. சிவாஜி பத்மினி. சிவாஜி பத்மினி. சரி, வெரி நைஸ், சூப்பர். ஓகே, சூப்பர். நல்லா. வேற கேளு. உங்களோட கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் அப்ப எப்படி ரொம்ப ஒத்துமையா இருப்பீங்களா, சண்டை போட்டுப்பீங்களா? அந்த கேள்வி கேட்டோம் நாங்க. கோழி சண்டை தான். அடிக்கடி சண்டை வரும். ஆனா அடிக்கடி உடனே அதெல்லாம் மறந்துட்டு இதாய்க்குவோம். தாத்தா நானாவும் எந்த ஏஜ்ல, நீங்க எந்த ஏஜ்ல இருக்கும்போது அவங்க டை ஆனாங்க தாத்தா? அவங்க இருக்கும்போதும் அவங்க டை ஆனதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுச்சு? ஃப்ரீடம் கிடைச்சதா இல்ல ஸ்ட்ரகிள் பண்ணீங்களா? இவங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சதா இல்ல வந்து கஷ்டப்பட்டீங்களான்னு கேக்குது ஷைனி. விடுதலைங்கிறது இல்லை. அப்பா அம்மா இருந்த காலத்துலயும் நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். அப்பவும் ஆனால் இந்த ஒவ்வொரு குடும்பத்தில் குழந்தைங்களை இது பண்ணுறது இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது எங்கள் குடும்பத்தில். கண்டிப்பாக, ஆனால் ரொம்ப கண்டிப்பு. ஒரு மிலிட்ரி ஆட்சி தான், மிலிட்ரி தான். நின்றுன்னா நிற்கணும், எந்திரிக்கணும், உட்காரணும். கோயிலுக்கு போகணுன்னா போகணும். அது அண்ணன்லேருந்து தப்பம் வரைக்கும் எங்கள் அப்பா ரொம்பவே கண்டிப்பார் கோயில் விஷயத்தில். ஆனா ரொம்ப பக்தியான குடும்பம், சும்மா சொல்லக்கூடாது. தினமும் ஜெபம் பண்ணுவீங்க ஃபேமிலியால? குடும்பத்தில் ஜெபம் இல்லாத நாளே இது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேண்டான்னு சொல்லுவோம். எங்க பெரிய அண்ணன் வந்து நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அதனால ஜெபம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னா. தாத்தாக்கு என்ன ஏஜ்? பெரியப்பா சாரி பிக் தாத்தாவும் பிக் நானாவும் எக்ஸ்பயர் ஆகும்போது உங்க அப்பா அம்மா இறந்த போது உங்களுக்கு என்ன வயசு? எங்க அப்பா இறக்கும்போது எனக்கு 25 வயசு. அம்மா இறக்கும்போது 30-35 வயசு. ஆனா சூப்பர், வெரி குட் சித்தப்பா. பேசுனது நல்லா, நிறைய கத்துக்கிட்டோம் நம்ம ஃபேமிலி பத்தி. சரி, ஒண்ணு நம்ம உங்க தாத்தா அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? துரைசாமி பிள்ளை. அவங்க அப்பா பேர் என்ன? கைத்தான் பிள்ளை. ஓகே ஓகே. அவங்க அப்பா பேரு தெரியாது. ஓகே ஓகே. ஆனா ஒருத்தர் வந்து அது அப்பாவோட சித்தப்பாவா இல்ல பெரியப்பாவா என்னன்னு தெரியாது. ஆனா கோயில் பிள்ளையா இருந்தவர். அவர் பேர் பிரகாசம். அவர் பேர் பிரகாசம். ஓகே, சூப்பர். ஓகே சித்தப்பா, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா நிறைய கத்துக்கிட்டோம் இல்லையா? நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ்.